தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக மூத்த தலைவர் பாட்டிலால் தாக்கப்பட்டார். தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக மூத்த தலைவர் பாட்டிலால் தாக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேர்தல் பிரச்சாரம். தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இந்த சூழ்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுக கூட்டணி வேட்பாளராக கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோ இருதயராஜ் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி இனிகோ இருதயராஜை ஆதரித்து திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி அவர்கள் பிரச்சாரம் செய்தார். திண்டுக்கல் லியோனி அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் விசிலடித்து கொண்டு பாட்டிலால் சராமரியாக திண்டுக்கல் லியோனியை தாக்கினர். திண்டுக்கல் லியோனி அவர்கள் பாட்டில் வீசி தாக்கப்பட்டார். உடனடியாக பரபரப்பு எழுந்தது. இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் தப்பியோடிவிட்டார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. திண்டுக்கல் லியோனி இவர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு ஆபாச பேச்சாளர் என்றே சொல்லலாம். இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இரட்டை அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும். ஆபாசமாக பேசக்கூடியவர். இவர் எப்போதும் குடிபோதையில் இருப்பார். இவருடைய முகத்தை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். வாயால் வடை சுடுபவர், நாக்கில் சனி, வாயால் கெடுபவர் என்று சொல்லலாம். தேர்தல் பிரச்சாரத்தில் நடிகர் விஜயை பற்றி என்ன பேசினார் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக அநாகரிகமாகத்தான் பேசியிருப்பார். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பாட்டில் வீசி திண்டுக்கல் லியோனியை தாக்கினர். திருச்சி கிழக்கு தொகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.